வணக்கம். எஸ்ஐ அல்டிமேட் சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தொகுதி எது? நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தொகுதி. இப்போ நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தொகுதி பார்த்தோம்னா பி தொகுதி தான் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தொகுதி. இப்போ ஏன்னா எஸ் தொகுதியும் டி தொகுதி எஃப் தொகுதியெல்லாம் எலக்ட்ரான் அமைப்பு மாறும். ஏன்னா டிக்கும் எஃப்க்கும் வந்து இடைநிலை தொகுதின்னு சொல்றாங்க, டிரான்சிஷன் அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தொகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி தொகுதி தான். இப்போ ஆர்பிட்டால் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ் பிளாக் இருக்கும், அப்புறம் நடுவில் டி பிளாக் இருக்கும், ரைட் சைடில் தான் பி பிளாக் இருக்கும். இப்போ நடுவில் எஃப் வரிசை இருக்கும் இங்கே. அப்போ இதுவும் மாறும், இந்த டி பிளாக்கும் மாறும், எஃப் பிளாக்கும் மாறும் எலக்ட்ரான் தன்மை பெற்றிருக்கும். பி பிளாக் மட்டும்தான் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும். ஏன்னா அதில் கம்ப்ளீட்லா ஃபில் ஆயிருக்கும், இல்லைன்னா பார்சியலா ஃபில் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ மாறும் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது பி தொகுதி. அடுத்து உலக நீர் தினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உலக நீர் தினம் இப்போ மார்ச் 21 பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 21 உலக ஃபாரஸ்ட் தினம், வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே மார்ச் 21. அப்போ உலக காடுகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 21. அப்போ உலக நீர் தினம் வேர்ல்டு வாட்டர் டேங்கிறது மார்ச் 22. இது வந்து வாட்டர், ஃபர்ஸ்ட் காட்டுக்கு போய் தண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 21ல காட்டுக்கு போறாங்க, அப்புறம் தண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. வேர்ல்டு வாட்டர் தினம் அப்படின்னா உலக நீர் தினம் அப்படிங்கிறது மார்ச் 22. அடுத்து குளோரின் அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு. இப்போ குளோரினோட அணியன் பார்த்தோம் அப்படின்னா குளோரினோட அணியன் 17. அப்போ 17னா 17 எலக்ட்ரான் இருக்கும். 1s2 2s2 2p6 3s2 3p ரிமைனிங் இருக்கும். இப்போ ஆல்ரெடி இங்கே 10 வந்துச்சா, இங்கே 3p5 தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் அமைப்பு ஃபர்ஸ்ட் வரிசையில் 2, அடுத்த வரிசையில் 8, அடுத்த வரிசையில் 7. அப்போ 2 8 7 ஆப்ஷன் பி கரெக்ட். இது எஸ் ஆர்பிட்டால். இப்போ இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு சப்செல் தான் இருக்கும், 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். பி ஆர்பிட்டாலில் 3 சப்செல் இருக்கும். அப்போ ஒரு இதில் 2 எலக்ட்ரான்னா மொத்தம் 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகும், இதில் 2 எலக்ட்ரான். டி ஆர்பிட்டாலில் 5 சப்செல் இருக்கும், 5 துணை கூடு இருக்கும். அப்போ ஒரு இதில் 2 எலக்ட்ரான்னா 10 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அடுத்து எஃப் ஆர்பிட்டாலில் 7 சப்செல் இருக்கும், ஒரு இதில் 2 எலக்ட்ரான்னா மொத்தம் 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். இதுதான் எஸ்பிடிஎஃப், துணை ஆற்றல் மட்டங்கள். அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. குளோரினுக்கு மொத்தம் 17 எலக்ட்ரானு, ஃபர்ஸ்ட் வரிசையில் 2 எலக்ட்ரானு, ரெண்டாவது வரிசையில் 8 எலக்ட்ரான், மூணாவது வரிசையில் 7 எலக்ட்ரான். அப்போ ஆன்சர் வந்து 2 8 7 ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஹைட்ரஜனின் ஆக்சிலேட்டர் நம்பர், ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ ஹைட்ரஜன் எப்போதுமே ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரானு. அப்போ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1 தான். ஹைட்ரைடு ஹைட்ரஜன் அப்படின்னு கேட்டா ஹைட்ரஜன் அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து +1. ஹைட்ரைடு அப்படின்னு கேட்டா ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஆக்சிஜனுக்கு எப்போதுமே பார்த்தோம்னா -2ன்னு வரும் ஆக்சிடேஷன் நம்பர். ஃப்ளூரின் குளோரின் இது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஃப்ளூரின் குளோரின் புரோமின். இந்த ஹாலஜன் எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா -1ன்னு வரும். ஹாலஜன் இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆனது. ஓகேவா? ஆக்சிஜனுக்கு எப்போதுமே என்ன இருக்கும்? ஆக்சிடேஷன் நம்பர் -2. ஹைட்ரஜனுக்கு +1. ஹைட்ரைடு அப்படின்னா -1. உணவுப் பொருட்களில் எளிதில் கெட்டு போகாமல் இருக்க பாதுகாக்க பயன்படுத்தப்படுவது எது? ப்ரெசர்வேட்டிவ்ஸா எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா விட்டமின் ஈயும் சியும் தான் பயன்படுத்துறாங்க. விட்டமின் சி லெமன்ல பார்த்தோம், லெமன் புளி இதெல்லாம் அதிகமாக ஊற்றுவாங்க. புளி ஊற்றுனா உணவுப் பொருள் கெட்டு போகாது, ஊறுகால கெட்டு போகாது. அப்போ ஊறுகால என்ன இருக்கு? ஆரஞ்சு லெமன் இதுல எல்லாமே விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கு. அப்போ இதை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். விட்டமின் சியும் ஈயும் இதுதான் வந்து உணவுப் பொருள் கெட்டு போகாம ஆக்ட் அஸ் எ ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ், உணவு பதப்படுத்தும் கரணியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பி ஆப்ஷன். மற்ற விட்டமின்லாம் கெட்டு போயிடும் ஈஸியா. அடுத்து நியூலந்து அட்டவணை எத்தனை தனிமங்கள் மட்டும் பொருந்தும்? நியூலண்டோட தனிம வரிசை அட்டவணையில் எத்தனை தனிமங்கள் மட்டும் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா 56 தனிமங்கள் மட்டும் தான் பொருந்தும். டைரக்ட் கொஸ்டின். மற்ற தனிமங்கள்லாம் பொருந்தாது. இப்போ இது வரைக்கும் மொத்தம் எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னா 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இது வரைக்கும். அதுல 92 தனிமங்கள் இயற்கையாவே கிடைக்குது, ஃபுல்லி பேஸ்ட் ஆன் நேச்சர். அப்புறம் 26 தனிமங்கள் வந்து செயற்கையா லெபார்டரியில செயற்கை அப்படின்னு சொல்லலாம். செயற்கையா லேப்ல தயாரிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியில தயாரிக்கிறாங்க. அப்ப 92 வயசுல ஒருத்தவங்க மேல போனாங்கன்னா இறந்து போனாங்கன்னா இயற்கை ஞாபகம் வச்சுன்னா
26 வயசுல ஒருத்தவங்க மேலே போறாங்கன்னா செயற்கையான சாவு, அதாவது லவ் ஃபெயிலியர் அது மாதிரி சொன்னா செயற்கையான சாவு அப்படின்னு ஞாபகம். இது ரெண்டையும் கூட்டினா 118 தனிமங்கள் இது வரைக்கும் கண்டறியப்பட்டுள்ளன. ஓகேவா? இந்த டேட்டா அப்போ நியூலாந்து அட்டவணை எத்தனை தனிமங்களுக்கு பொருந்தது? 56 தனிமங்கள். வாட் இஸ் வாட் தான். இதுல 52 யாருக்கு வரும், 53 யாருக்கு வரும்னா சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து மின்னிறக்க விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு சொல்றாங்க. ஆரஞ்சு பகுதியாக, ஆரஞ்சு பகுதின்னு என்ன? கலரிங் விளக்கு. இப்போ கலரிங் விளக்குனா பொதுவா விளம்பர விளக்குன்னு சொல்லுவாங்க. விளம்பர விளக்குகளில் பயன்படும் வாயு எது அப்படின்னு பார்த்தோம் நியான். நம்ம கிளாஸ் பத்தி நீங்க தான் விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப நீ தான் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நியான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீ தான் விளம்பரம் பண்ணணும். அப்ப நியான் வந்து எங்க பயன்படுது? விளம்பர விளக்கு. ஹீலியம் எங்க பயன்படுது? பலூன்கள்ல பயன்படுது. ஆர்கன் எங்க பயன்படுது? டங்ஸ்டன் விளக்குல பயன்படுது. டங்ஸ்டன் குண்டு பல்பு சொல்லுவாங்க, நம்ம வீட்டுலாம் கிராமத்துல பயன்படுத்துவாங்கல்ல குண்டு பல்பு. இங்க டங்ஸ்டன் லீஃப் இருக்குல்ல, இதெல்லாம் உள்ள ஆர்கானை பயன்படுத்துவாங்க. ஆர்கான் தான் வெளிச்சம் தரும். அப்புறம் கிரிப்டான் எங்க பயன்படுவாங்க? ஒளிரும் விளக்கு. ஒளிரும் விளக்குனா ஃபிளாஷ் லைட், சர்ச் லைட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நியான் தான் எங்க பயன்படுது? ஆரஞ்சு விளக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. போத்தீசி, சென்னை சில்க்ஸ், பச்சை எப்பாஸ் இந்த மாதிரி விளம்பரம் பண்றதுக்கான விளக்கு வந்து நியான். ஓகே, அடுத்து புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு. புவியீர்ப்பு முடுக்கம்னா ஜின்னு சொல்லுவாங்க. 9.806 சொல்லுவாங்க. 9.806. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா 6க்கு மேலே போச்சுன்னா ஒன்று சேர்த்து போடலாம். 9.81 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது மீட்டர் வினாடி -1 சொல்லுவாங்க. இதெல்லாம் டைரக்ட் வேல்யூ, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு. ஆக்சுவல் வேல்யூ வந்து 9.806 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 6க்கு மேலே போச்சுன்னா ஒன்று இங்கே சேர்த்துப்போம், அதான் 8.1 அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்லாம் 8 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதான் ஆன்சர். நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரியாத உலோகங்கள்லாம் எது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சில உலோகங்கள் வந்து நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரியாது. என்ன உலோகங்கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரியாது அப்படின்னு பார்த்தா தங்கமும் காப்பரும் அமிலங்களுடன் வினைபுரியாது. நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் கேஸை வெளியேற்றாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா HCl ஒரு ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட இப்போ சோடியம் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சோடியம் ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த NaCl எடுத்துட்டு போயிடும். இங்க 2 டைம்ஸ் கொடுக்கணும், இங்க 2 டைம்ஸ் கொடுக்கணும். 2 Na 2 Cl எடுத்துட்டு போகும். அப்போ NaCl நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கும். அந்த 2 ஹைட்ரஜன் மட்டும் என்ன ஆகும்? H2O வெளில போயிடும். இதுதான் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரியும். சில உலோகங்கள்லாம் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுறோம். ஆனா நம்மால பெரிய கிரேட் VIP வெள்ளி தங்கம் சொல்லலாம், ஏயும் சொல்லலாம். வெள்ளி, தங்கம், காப்பர் இது எல்லாமே வந்து நீர்த்த அமிலங்களுடன் வினை புரியாது. அடுத்து பக்மினிஸ்டர் புல்லரின் எதை கண்டுபிடிச்சாரு? அப்படின்னா பக்மினிஸ்டர் புல்லரின் என்பது யாது? அதாவது ஆக்சுவலா கார்பன், இந்த கார்பனோட புற வேற்றுமை வடிவம் ஒரு 4 இருக்கு. கார்பனோட புற வேற்றுமை வடிவம் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா புல்கரி, கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்கரி இல்லைன்னா கல்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிராஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து வைரம் சொல்லுவாங்க. நாலாவது புல்லரின். இப்ப கார்பனோட புறவேற்றுமை வடிவம் தான் அந்த 4 வகை புல்லரின். இந்த புல்லரின்ங்கிறத தான் யார் கண்டுபிடிச்சா? பக்மினிஸ்டர் புல்லரின் கண்டுபிடிச்சாரு. அப்ப பக்மினிஸ்டர் புல்லரின் என்பது யாது அப்படின்னா கார்பன். பக்மினிஸ்டர் புல்லரின் என்பது கார்பனோட புறவேற்றுமை வடிவம். அப்போ கிராஃபைட்ங்கிறது கார்பனோட புறவேற்றுமை வடிவத்துல ஒரு வகை. கிராஃபைட் எப்படி இருக்குன்னா 3 கார்பன் அணுக்களுடன் கார்பன் இணைஞ்சிருக்கும். இந்த 3 கார்பன் அணுக்களுடன் இணைஞ்சிருந்தா இது 3மே ஒரு கார்பன் கூட 3 கார்பன் அணு இருந்துச்சுன்னா கிராஃபைட். ஒரு கார்பன் கூட 4 கார்பன் அணு இருந்துச்சுன்னா 4 இம்மாதிரி 4 கார்பன் அணு இருந்துச்சுன்னா இதை வந்து வைரம்னு சொல்லுவாங்க. புல்லரின் அப்படின்னா கார்பனோட 60 அணுக்கள், C60 அப்படிம்பாங்க. C60 இதுதான் புல்லரின். பக்மினிஸ்டர் புல்லரின் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். நவீன கரிம வேதியியலின் தந்தை யாரு? கரிம வேதியியல், அதாவது மாடர்ன் கார்பன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா. அப்ப கார்பன் கெமிஸ்ட்ரி யாரு அப்படின்னா நவீன கரிம வேதியியலின் தந்தை. அப்போ லவாய்சியர் சொல்லலாம். கரிம வேதியியல் அப்படின்னா லவாய்சியர். நவீன கரிம வேதியியலின் தந்தை அப்படின்னு பார்த்தோம்னா லவாய்சியர் சொல்லலாம். மற்றவங்கலாம் வந்து கரிம வேதியியலுக்கு வர மாட்டாங்க, கனிம வேதியியலுக்கு தான் வருவாங்க. இதை கார்பன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா லவாய்சியர் சொல்லலாம். கார்பன் கெமிஸ்ட்ரி. அடுத்து டேனியல் மின்கலத்தின் மின்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா 1.1 வோல்ட். இது டைரக்ட் கொஸ்டின். டேனியல் மின்கலத்தின் மின்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா 1.1 வோல்ட். கார்பன் சி இங்க பாருங்க, அணு எண்ணும் வேற மாதிரி இருக்கு, நிறை எண்ணும் வேற மாதிரி இருக்கு. இப்போ கார்பன் எடுத்துக்கோங்க 13 6. இதுல அணு எண்ணில இருந்து நிறைய எண்ணை கழிங்க. 13 - 6 = 7. அடுத்து C 14
7 இருக்கு. அப்போ 14 மைனஸ் 7 ஈக்குவல் டு 7. அப்போ நியூட்ரானின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கு. அதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோடோன் ஆப்ஷன் சி. ஓகே சார். ஐசோடோப்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுச்சுன்னா ஐசோடோன். ஐசோபார்ஸ் அப்படின்னா வேறுபட்ட அணு எண்ணு ஒரே நிறை எண் பெற்றிருந்தா அதான் ஐசோபார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் கே 19 40, அப்போ கால்சியம் 20 40 சொல்லலாம். இப்போ பாருங்க ஒரே நிறை எண் இருக்கா, வேறுபட்ட அணு எண் இருக்கா, இதுதான் ஐசோபார்ஸ். ஐசோடோப்ஸ் என்ன சொல்லலாம் 1H1 1H2 1H3 1H3 ஒரே அணு எண் இருக்கா அப்படின்னா ஐசோடோப்ஸ். ஐசோடோன்னா ஒரே எண்ணிக்கையில் நியூட்ரான் இருக்கணும், ஒரே எண்ணிக்கையில நியூட்ரான் இருக்கணும், நியூட்ரான். ஐசோடோப்னா அணியன் ஒரே மாதிரி இருக்கணும், அணியன் ஒரே மாதிரி இருக்கணும். ஐசோபார்னா நிறையன் ஒரே மாதிரி இருக்கணும், நிறையன். இதுதாங்க இது மூணுக்கு வித்தியாசம். நிறையன் ஒரே மாதிரி இருந்தா ஐசோபார், அணியன் ஒரே மாதிரி இருந்தா ஐசோடோப்பு, நியூட்ரான்கள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்லலாம். அணு நிறைனா ஒன்றும் இல்லை, அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பச்சை விட்ரியால், கிரீன் விட்ரியால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட். ப்ளூ விட்ரியால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் சொல்லலாம். ப்ளூனா காப்பர், இது வந்து நீல, இது வந்து பச்சை, இரும்பு வந்து பச்சை கலர்ல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒயிட்னா மக்னீசியம் சொல்லலாம், இது வந்து நீல விட்ரியால், இது பச்சை. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கிரீன் விட்ரியால் தான் கேட்குறாங்க, பச்சை. அடுத்து உமிழ்நீரில் சுரக்கும் பாக்டீரியாவின் எதிர்பொருள் லைசோசோம். உமிழ்நீரில் சுரக்கக்கூடிய பாக்டீரியாவோட எதிர்பொருள் ஆன்டிபாடிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா லைசோசோம்ஸ். ஹியூமன் சலைவால லைசோசோம் அதிகமாக இருக்கும், அதை தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிருமிகளை விழுங்கி இது தன்னைத்தானே இறந்துடும், அதான் லைசோசோம். சூசைடல் பேக் அப்படிம்பாங்க, தற்கொலை பைகள். விந்தணுவுக்கு உணவூட்டம் அளிப்பது எதுன்னு பார்த்தோம்னா செட்டோலி செல்கள் தான் விந்தணுக்கு சோறு போடுவது, நியூட்ரியன்ஸ் சப்போர்ட் பண்ணுது. மற்ற ஆல்ஃபா செல், பீட்டா செல், டெல்டா செல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆல்ஃபா செல் என்ன ஹார்மோன்ஸ் இருக்கும் அப்படின்னா குளுக்கோகான் ஹார்மோன்ஸ் இருக்கும், குளுக்கோகான் இதோட வேலை, குளுக்கோகான் ஹார்மோன். பீட்டா செல் எதை சுரக்கும் அப்படின்னா இன்சுலின் ஹார்மோனை சுரக்கும், இன்சுலின். டெல்டா செல் எதையும் சுரக்காது. ஓகே, அப்ப செட்டோலி செல் தான் விந்தணுவுக்கு ஸ்பெர்முக்கு உணவூட்டம் தரும், செட்டோலி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாழும் தொல்லுயிர் தாவரம் என்னன்னா ஜிங்கோஃபைலா. டைரக்ட் கொஸ்டின், வாழும் தொல்லுயிர் தாவரம் அப்படின்னா ஜிங்கோஃபைலா அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றுள் எது சல்ஃபைடு தாது? கொஸ்டினை பார்த்தாவே தெரியுது எல்லாத்துலயும், இது கால்சியம் கார்பனேட்டு சல்ஃபைடு கிடையாது, CaF2 சல்ஃபைடு கிடையாது, Fe2O3 சல்ஃபைடு கிடையாது. அப்போ சல்ஃபைடு இங்கே மட்டும் தான் இருக்கு. இது கலீனா அப்படிம்பாங்க, Fe2O3னா இது ஆக்சைடு தாது, இது ஃப்ளூரைடு தாது, இது கார்பனேட் தாது. ஓகேவா? அப்போ ஆக்சைடு, ஃப்ளூரைடு, ஹாலைடுன்னு சொல்லலாம், ஹாலைடு தாது, இது கார்பனேட் தாது. அப்போ எதுல வந்து சல்ஃபைடு அதிகமாக இருக்கு? கலீனால தான் இருக்கு. அப்போ BBSனா கலீனா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தாவர உலகின் சிண்ட்ரெல்லா அப்படிங்கிறது எது? தாவர உலகின் சிண்ட்ரெல்லா ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. தாவர உலகின் சிண்ட்ரெல்லா ஆகாய தாமரை, வாட்டர் ஹயாசின்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவர உலகின் சிண்ட்ரெல்லா, பிளான்ட் வேர்ல்ட் ஆஃப் சிண்ட்ரெல்லா அப்படிங்கிறது. ஆகாய தாமரை தான் தாவர உலகின் சிண்ட்ரெல்லா. அதோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான கொஸ்டின், எலக்ட்ரிசிட்டி டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எவ்வளோ வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி? இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டா, நம்மளோட இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் இது, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் பாருங்க 220 வோல்டேஜும் 50 ஹெர்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம். வோல்டேஜ் அப்படின்னா மின் அழுத்தம், வோல்டேஜ்னா மின் அழுத்தம். ஹெர்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஹெர்ட்ஸ்னா ஃப்ரீக்வன்சி. இதே யூஎஸ்ஏ UK போன்ற அமெரிக்க ஐக்கிய நாட்டுல என்ன பண்றாங்கன்னா இது பாதியா குறைச்சிருவாங்க, மின்னழுத்தத்தை குறைச்சிருவாங்க. அப்ப பாதியா குறைச்சா என்ன வரும்? 110 வோல்டேஜ். ஓகேவா? ஹெட்ஸ் எவ்வளோ? இதுல 10 கூட்டிப்பாங்க, அப்ப 60 ஹெட்ஸ். ஓகே, இப்போ அங்க ஆப்ஷன் பாருங்க, இது 110 வரும், 100 கிடையாது, 110. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 110 வோல்ட்டும் 60 ஹெட்ஸும் கரெக்ட் ஆன்சர். 100 வோல்டேஜ் வராது, 110 தான். ஸ்கூல் புக்ல 110 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப இது வராது. அப்ப அமெரிக்க ஐக்கிய நாடுல 110 வோல்டேஜும் 60 ஹெட்ஸும் இருக்கு அமெரிக்க ஐக்கிய. இந்தியாவில் பார்த்தோம்னா 220 வோல்டேஜும் 50 ஹெட்ஸும் இருக்கும் இந்தியாவில்.